ஹாய் எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்னுடைய ரெண்டாவது ஸ்டோரியோட பேர் காதல். எபிசோட் 1க்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு பெரிய ஆடம்பரமான வீடு, அது நைட் டைம். அந்த நைட் டைமில் அந்த ஆடம்பரமான வீட்டுக்குள்ளே போனோன்னு சொன்னால் ஒரு ரூமில் வந்து நைட் டைம்னால அந்த நைட் லேம்ப் வெளிச்சம் வந்து ரொம்ப டல்லாக எரியுது. அதில் அந்த பெட்டில் பார்த்தா ஒரே விசும்பல் சத்தம், அழுகிற சத்தம். கொஞ்ச நேரத்தில் ஒரு பர்சன் எந்திரிச்சு என்ன பண்ணுறாருன்னா, அவரோட இடுப்பில் துண்டை கட்டிட்டு அப்படியே அந்த அழுகிற சத்தத்தை பக்கம் அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படின்றாரு. அந்த பர்சனை பார்த்தா அந்த பர்சன் வந்து தலை முழுக்க இழுத்து மூடிக்கிட்டு, ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது, அழுகிற சத்தம் அந்த மாதிரி இருக்குது. இந்த டவல் எடுத்து கட்டினவர் ஜங்குக். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்காக இப்போ தேவையில்லாமல் இப்படி அழுதுகிட்டு இருக்க? இப்போ வர வர நீ ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் அழுகிற, ஏன்னா இதுக்கெல்லாமா அழுவாங்க, நீ ரொம்ப பண்ணுற ஜிமின் அப்படின்னு சொன்ன உடனே ஜிமின் என்ன பண்ணுறாரு, இப்படி திரும்பி அந்த பெட்ஷீட்டை வந்து கழுத்து வரைக்கும் வச்சுருக்காரு. கழுத்து வரைக்கும் வச்சுருக்கிறப்பவே அவர் மேலே பார்த்தீங்கன்னா அப்படி காயம் இருக்குது, அங்கங்கே இந்த சின்ன சின்ன கடித்தது, ஹிக்கி மார்க்ஸு, அப்புறம் லைட்டாக நகைக்கீரல், இது மாதிரிலாம் இருக்குது. திரும்பி பார்த்துட்டு ஒரு முறைச்சிட்டு மறுபடியும் அப்படி விசும்புறாரு. அதாவது ஓங்கி அழுகவும் இல்லை, ஆனால் விசுப்புறாரு. ஒரு மாதிரி தேம்பி அழுவாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணுறாரு. ஜஸ்ட் ஸ்டாப் இட். எதுக்காக இப்படி தேவையில்லாமல் அழுதுகிட்டே இருக்க? வர வர எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த முறப்போடையே தான் இருக்கார் ஜிம்மின். சரி, நான் ஷவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போன உடனே போய் எங்கேயாவது பாத்ரூமில் போய் பாத்டப்பில் நல்லா வார்மான வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே இறங்கி அந்த தண்ணியில் உட்காந்துருக்காரு. உட்காந்து அவர் ஒரு யோசனையில் இருக்கார். அப்போ தான் ஜிமின் வந்து எந்திரிச்சு அப்படி மேலே வரைக்கும் பாதிக்கு மேலே அந்த டவலை அந்த பெட்ஷீட்டை பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. அவர் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காருன்னா, அவர் உடம்பு முழுக்க காயமாக இருக்குது. அதாவது ஓவராக ஒரு இதில் இறங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான காயம்லாம் அவர் மேலே இருக்குது. அவர் மேலே இருக்கிறப்பவே அவர் கிழிச்ச துணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் தான் இருக்கார். வலி தாங்க முடியாமல் அழுகிறாரு. அப்போ ஃப்ளாஷ்பேக்குக்கு அவரே நினச்சி பார்க்குறாரு. இவர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்டை 3rd இயர் படிக்கிறாரு. இவர் வந்து ஒரு யூடியூபரும் கூட. வீலாக் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவரும் எடுக்கிறவர். எங்கே போனாலும் அதை ஒரு வீலாகாக எடுத்து அதை உடனே யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவார். அந்த மாதிரி பர்சன், கொஞ்சம் செலிப்ரிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி இருப்பார். எங்கே போனாலும் இவர் பண்ணுறது, இவருக்கு வந்து நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் நிறையா கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு இவர் வந்து எப்படின்னு கேட்டால் படிக்கிறாரு, வீலாகும் எடுக்கிறாரு. அவரால் முடிஞ்ச சின்ன சின்ன இதெல்லாம் வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்காக அவர் கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்ல வசதியான ஃபேமிலி தான். அப்போது இவர் 3rd இயர் படிக்கிறப்ப இவரோட சீனியர் ஒருத்தர் இருக்கார், கிம்னு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தடவை இந்த படிக்கிற காலேஜ் எல்லாம் ஒன்றா இருக்கிறப்ப அந்த சைடில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இவர் இன்வைட் பண்ண வர்றாரு. எனக்கு மேரேஜ் ஆகும்போது எல்லோரும் என்னுடைய மேரேஜுக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கொடுக்குறப்ப அப்போ போய் ஜிம்மினுக்கும் கொடுக்குறாரு. ஜிம்மின் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது கல்யாணத்தில் ஜிம்மின் எப்பயும் போல் அந்த வீலாக் எடுக்கிறது, அந்த மேரேஜை சுற்றி ஒரு லாக் மாதிரி எடுத்து அதை அப்லோட் பண்ணுறது, அவர் 2-3 இது அப்படி பண்ணிக்கிட்டு அப்படியே ஆளுங்களோட சுற்றி நல்லா ஜாலியாக. அதாவது அது எப்படின்னா, அவரை சுற்றி எப்பயுமே ஒரு ஹாப்பி வைப்ரேஷன்லேயே தான் இருக்கும். அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் அவர் வச்சுருக்காரு. இதை வந்து ஒரு பர்சன் வந்து தள்ளி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப பெருசாக அவருக்கு ஜிமின் வந்து கண்டுக்கலை. ஆனால் அந்த பர்சனுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பர்சன் ஏன்னா அதுதான் ஜங்குக் பிடிச்சிருக்கு. அப்போ இங்கேருந்து போய் கிம்கிட்ட போய் கேட்குறாரு, யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டோடனே அப்போ கிம் சொல்கிறாரு, ஓ அதுவா, என்னோடய காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், நான் 3rd இயர் படிச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்படியா, ஏன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ ஜங்குக் சொல்ல, சும்மா கேட்டேன், அந்த பையனை சுற்றி நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, ஏன் அந்த பையன் எதுவும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கையை வச்சு காட்டினோடனே தலையில் கையை வச்சு காமிக்கிறார், அதுவும் மென்டலா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு. அப்போ கிம் சொல்கிறாரு, இல்லை சிச்சா அப்படிலாம் கிடையாது, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானே சரி நீங்கள் உங்கள் மேரேஜ் அதை பாருங்கள் அப்படின்ட்டு இங்கிட்டு வந்துடுறாரு. இந்த ஜங்குக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ்னால்,
அதாவது இது வந்து சியோலில் நினைக்கிறது. சியோலில் இவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அதாவது இந்த கல்யாணங்களிலெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறது, அந்த ரூமுக்கு அந்த ரூமை டெக்கரேட் பண்ணுறது, அந்த கல்யாணத்துக்குள்ள எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இவங்க எடுத்துக்கிற மாதிரி ஒரு இது. ப்ளஸ் இவர் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் மாதிரி வச்சுருக்காரு. அதோட டிசைனிங் எல்லாமே கூட இவரே பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். இவருக்கு கீழே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணி அதை கொடுக்க, அதை இவர் சரி பார்த்து அந்த மேனேஜ்மெண்ட் அந்த இது மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு 2-3 பிஸ்னஸ் பார்க்குறாரு. இதுலேயே அவர் இன்ஜினியரிங், அதாவது வீடு கட்டி கொடுக்குறாரு. இன்ஜினியரிங் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான பிஸ்னஸ், அந்த மாதிரியான தொழிலும் வச்சு நடத்துகிறார். ஸோ சொல்லப்போனால் இவர் நிறைய பிஸ்னஸ் மேன் தான். ஆனால் இவர் இப்போ ஆரம்பித்த பெரிய பணக்காரன்லாம் கிடையாது. அவங்க அப்பா பிஸ்னஸை இவர் எடுத்து பண்ணுறாரு, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வருது. இவர் வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஜிம்மின்கிட்ட கொஞ்சம் நெருங்க பார்க்குறாரு. ஜிம்மின்கிட்ட நெருங்க பார்த்தா முடியலை. அப்போ அந்த டைம் கரெக்டாக ஜெமின் வந்து அந்த கல்யாணத்தில் லைவில் இருக்கார். சரி, லைவில் இருக்கிறப்ப எப்படினாலும் பேசிடலாம், அதாவது கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதன் மூலமாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆளுகளை பிடிச்சி அந்த யூடியூப் சேனலை வாங்கி அதில் அந்த லைவை பார்க்குறாரு. பார்க்குறப்பவே இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஐ லவ் யூ அப்படின்னு போட்டு விட்டுட்டு இந்த மனுஷன் அதை பார்க்காம ஜிமின் ஆன்னு பார்த்தோன்னே ஜிமின் என்ன பண்ணுறாரு, அந்த லைவில் இருக்கிற கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு, லவ் யூ டூ, எனக்கு நிறைய பேர் லவ் பண்ணுறீங்க, நானும் அவங்க எல்லாரையும் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் கத்த, நான் தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், என்ன எல்லாரையும் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு அவர் கமெண்ட்டை பார்த்தா கமெண்டில் முக்கால்வாசி கமெண்ட் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லைக் யூ, ஐ லவ் யூ, இந்த மாதிரி கமெண்ட்டாக தான் இருக்குது. இது வேலைக்கு ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜிமினோட அந்த லாக் எங்கெங்கே நடக்குதோ, நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த லைவ் நடக்கும் இல்லையா, லைவ் போடுவார் இல்லையா, அந்த லைவை வச்சே ஃபாலோ பண்ண பார்க்குறாரு. ஆனால் நெருங்க முடியல. பக்கத்தில் போகிறாரு பண்ணுறாரு. ஆனால் ஜிமின் வந்து ஜங்குக்கு நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அந்த மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ கிம் கிட்ட வர்றாரு. கிம்கிட்ட வந்து நீ வந்து அவன் ஜிமினை கூப்பிட்டு வச்சு ஒரு சின்ன இது மாதிரி பேசு, அப்போ நான் அங்கே இருக்கிறேன், என்னை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி வை அப்படின்னு சொன்னோன்னே கிம் கேட்குறாரு, எதுக்கு ஏன் நான் அவனை கூப்பிடணும், எதுக்காக உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னோடனே, இல்லை நான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படின்னோடனே கிம் கேட்குறாரு, ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறியா இல்லை அப்படின்னோடனே, இல்லை நான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக பேசுகிறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு ஒரு நாள் கிம் என்ன பண்ணுறாரு, ஜிமினுக்கு ஃபோன் பண்ணி, வீக்கெண்டு தானே வீட்டுக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, என்ன பிரதர் அப்படின்னோடனே, இல்லை நீ வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்து பேசலாம் அப்படின்னு. சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வீக்கெண்டுக்கு ஜிமின் வந்து கிம்மோட வீட்டுக்கு வர்றாரு. கிம்மோட வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஜங்குக் அங்கே இருக்கார். ஆனால் ஜங்குக் அவர் பெருசாக பார்க்கல. எப்பயும் போல் பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு போய் உட்காராரு. உட்காந்தோடனே கிம் சொல்கிறாரு, நீ என்னோட கல்யாணத்தில் வந்து வீலாக் எடுத்தேன் இல்லையா, அது ரொம்ப பாப்புலர் மாதிரி ஆயிடுச்சு, என் கல்யாணமே ரொம்ப பாப்புலர் மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ், அதுக்காக ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னோடனே, சிச்சை இதெல்லாம் போய் எதுக்கு சீனியர் சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து நான் வந்து ஒரு யூடியூபர், நான் போகிற இடங்களெல்லாம் எடுப்பேன், அதே மாதிரி உங்கள் மேரேஜையும் ஒரு வீலாக எடுத்து போட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, ஒரு யூடியூபரை என்னோட கல்யாணத்துக்கு கூப்பிட்டு என் கல்யாணமே ஒரு செலிப்ரிட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னு கிம் இப்படி சாதாரணமாக பேசிக்கிட்டு வர்றப்ப, அப்போ கிம் கேட்குறாரு, இது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே ஜங்குக்கை காட்டி கேட்டோடனே ஜங்குக்கை பார்த்துட்டு ஜெமின் சொல்கிறாரு, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னோடனே, என்ன தெரியாதுன்னு சொல்கிற, நீ எங்கெல்லாம் வீலாக எடுக்கிறியோ அங்கெல்லாம் வர்றாரு, லைவ் போடுற இடமெல்லாம் உன்னை தேடி வர்றாரு, உன்னுடைய ஃபேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா அப்படின்னு ஹலோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜங்குக் நிமிர்ந்து பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி மண்டையாட்ட, சரி ஓகே நீங்கள் வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள் நான் பண்ணுறேன், இல்லை வேறு எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு ஜெமின் கேட்டவுடனே, இல்லை ஒன்றும் இல்லை, நான் பார்ட்டி வச்சுருக்கேன் இல்லையா, போகலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஜிமின்கிட்ட கேட்குறாரு, உன் ஃபேமிலியை பற்றி நீ சொல்லவே இல்லையே, நீ எப்படி டாமில் தங்கியிருக்கியா இல்லை தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்கியா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நான் பேரண்ட்ஸோடு தான் இருக்கேன் அப்படின்னு. பேரண்ட்ஸோடைய அவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னா, என் கூட பிறந்தது ஒரு சிஸ்டர், நான் அம்மா அப்பா ஒரு சிஸ்டர், நாங்கள் எல்லாருமே இருக்கோம், நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நாங்கள்லாம் சியோலில் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னா, அப்படியா, இல்லை இந்த காலத்து பசங்க எல்லாம் காலேஜ் பசங்க எல்லாம் டாமில் தானே தங்குறாங்க, அதனால கேட்டேன் அப்படின்னோடனே கிம் கேட்டோடனே,
அப்போ ஜிமின் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, எங்கள் வீட்டில் வந்து என்னோட அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, அவருக்கு வந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்துடணும், அதனால நான் வந்து வெளியில் தங்கலை அப்படின்னு ஜிமின் சொல்கிறார். ஓ அப்படியா, சரி உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னோடனே, என்னோட அப்பா வந்து சினிமாவுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறவர் அப்படின்னு சொன்னோடனே, என்னது பெரிய மனுஷனா அவங்க அப்பா அப்படின்னு. பெரிய மனுஷன்லாம் இல்லை, அவர் பிஸ்னஸை பார்க்குறாரு, நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து அவரோட பிஸ்னஸில் தலையிடுறது இல்லை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னோடனே, ஓகே பரவாயில்ல, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், ஒரு செலிப்ரிட்டி, எல்லாமே நீயா இருக்க, சூப்பர், கலக்கு கலக்கு அப்படின்னு கேம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே பார்ட்டி உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு லைட்டாக அந்த வைன் குடிக்கிறது இதெல்லாம் நடக்கிறப்ப கிம் கேட்குறாரு, அம்மா நீ தேர்ட் இயர் இல்லையா, உனக்கு இன்டர்ன் நடக்குமே, எங்கே போகிற மாதிரி இருக்கு அப்படின்னோடனே, தெரியலை, இனிமே தான் அதை சூஸ் பண்ணணும், நான் ஒரு 4-5 கம்பெனி வச்சுருக்கேன், சூஸ் பண்ணணும் அப்படின்னோடனே, அப்போ கிம் கேட்குறாரு, நீ உங்கள் அப்பாட்ட சொன்னாலே ஒரு நல்ல கம்பெனியில் சேர்த்து விட்ருவார்ல அப்படின்னோடனே, ஜிமின் சொல்வார், ஏன் சீனியர், நீங்களே ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுறீங்கல்ல, உங்கள் கம்பெனியில் நான் சேரட்டுமா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நீ தாராளமாக என் கம்பெனியில் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜாங்கு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே டக்குன்னு கிம், ஜங்குக்கு இருக்கான்ல, இவனுமே வந்து ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுறான், நீ அதில் கூட சேரலாமே அப்படின்னோடனே, ஓகே சீனியர், என்னன்னு யோசிக்கிறேன், நான் என்ன எதுவும் முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியும் முடிச்சுட்டு வீட்டில் கிளம்புறாங்க. கிளம்பி வெளியே போகிறப்ப அப்போ ஜங்கு கேட்குறாரு, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னா, இல்லை தேங்க்ஸ், நான் வந்து கேப் புக் பண்ணி போய்க்கிறேன்னு. சீச்சா இதனால் என்ன இருக்குது, வா நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னோடனே, நான் உங்களை நம்பி எப்படி வருவேன் அப்படின்னு சும்மா விளையாட்டுத்தனமாக கேட்குறப்ப அது கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒட்டுற மாதிரி வருது. சரி என்னை நம்பி நீ வரலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் இறக்குறப்ப வீட்டை பார்த்தா ரொம்ப பெரிய ஆடம்பரமான வீடாக தான் இருக்குது அதுவும். சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் என்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டதுக்கு, ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிறாரு. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிளம்பி போயிடுறாரு. அவரை வீட்டில் விட்டுட்டு ஜங்கு கிளம்பி போனதுக்கப்புறம் இவரோட ஜிமினோட இன்டர்ன் இருக்குது இல்லையா, அந்த இன்டர்னை வந்து தன்னோட கம்பெனியில் ஜிமினை சேர வைக்கிறதுக்காக ஜிமினோட காலேஜில் வந்து பேசுகிறாரு. ஜிமினோட காலேஜில் பேசுகிறப்ப அங்கே உள்ள ப்ரொஃபஸர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் ஸ்டூடெண்ட்டை தான் இது பண்ணணும் பேசணும் அப்படின்றாரு. இல்லை நான் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டை பேசுகிற மாதிரி இல்லை, நீங்கள் எனக்கு வந்து இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. இது வந்து ஜிமினோட கைக்கும் வந்துருச்சு. ஜிமினோட கையில் வந்து ஜிமின் வந்து இந்த கம்பெனின்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ப்ரொஃபஸர் வந்து இந்த கம்பெனி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருன்றப்ப இது எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து அந்த ஜங்கு கம்பெனிக்கு போனால் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும், என்னுடைய ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்கும், எனக்கு போகணும்னு ஆசை, ஆனால் பட் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியா அப்படின்ட்டு, சரி ஓகே உனக்கு என்னென்ன வந்திருக்குன்னா, அதில் சீனியரோட கம்பெனிக்கும் இருக்கார் இல்லையா, அவரோட கம்பெனி வந்து ஃப்ரெண்டுக்கு போயிடுது. ஓகே நம்ம பழகுனவங்ககிட்ட போகலான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமினோட ஃப்ரெண்டு வந்து ஜங்கு கம்பெனிக்கும் இவர் வந்து கிம்மோட கம்பெனிக்கும் போகிற மாதிரி இருக்குது. கிம்மோட கம்பெனிக்கு இவர் போயிட்டாரு. ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜிமின் வருவான், நம்ம பேசலாம், இப்படியே பேசி பேசி பழகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் அதில் வந்து வேலைக்கு ஆகலை. அங்கே வர்றது வந்து ஜிமினோட ஃப்ரெண்டு. சரி ஓகே இதுவாயிடுச்சு, ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போ ஜிமின் எங்கே தான் போனான் அப்படின்னு பார்த்தா அது கிம்மோட கம்பெனி. கிம்முக்கிட்ட போய் பேசுகிறாரு ஜங்கு, நான் வந்து உன்னுடைய ஒர்க்கரை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணலை, நான் ஓரமாக தள்ளி நின்று அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னு கிம்முக்கு தெரில, இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு கிம்மும் ஒத்துக்கிறாரு. அந்த வேலை செய்கிறப்பெல்லாம் வந்து ஜிமினை போய் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை, ஓரமாக நின்று பார்க்குறது, கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குறது, அதாவது ஜிமின் பார்க்க முடியாது, ஜங்குக்கு மட்டும் பார்க்கலாம், அந்த மாதிரி சுற்றி வர்றாரு. இப்படியே சுற்றி வரவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினோட நெருங்கி பழகி 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி பேசி 2 பேருமே வந்து வீலாக் போடுறதா இருக்கட்டும், லைவ் போடுறதா இருக்கட்டும், 2 பேருமே ஒன்றா இருக்கிற மாதிரியே வந்துடுது. அப்போ ஃபேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஜிமின் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் ஃப்ரெண்டு, லவ் எல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. லைவை கட் பண்ணதுக்கப்புறம் ஜங்குக்கு சொல்கிறாரு, நான் ஃப்ரெண்டாக இருக்க விரும்பலை, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே ஜிமினுக்கும் ஓகே தான். அப்போ ஜிமின் ஓகே அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஓகேன்னு உடனே சொல்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு,
ஆனால் இது இவராக வந்து சொல்லுவாருன்னு நினச்சாரோ என்னமோ, ஜிமின் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்குள்ள காதல் நல்லா பயங்கரமாக போகுது. எங்கெங்கேயோ ஊர் சுற்றுறாங்க, ஒர்க்கை ஒரு பக்கம் பார்த்துக்கிறாங்க, ஊர் சுற்றுறாங்க, இப்படிலாம் நடந்து வர்றப்ப ஜங்குக்கு எப்படின்னு கேட்டால், ஜங்குக்கோட ஃபேமிலியில் ஜங்குக் ஒரே பையன். ஸோ ஜங்குக்கு என்ன கேட்டு பண்ணாலும் ஜங்குக்கோட ஃபேமிலியில் நோ சொல்ல மாட்டாங்க. அதனால் ஜங்குக்கோட லவ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஆப்போசிட் ஜிமின் வீடு. ஜிமின் போய் கேட்ட உடனே ஜிமினோட லவ்க்கு அவங்க அக்செப்ட் பண்ணலை, நோ சொல்லிட்டாங்க. நோ சொன்னோடனே இவருக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதனால இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பேரண்ட்ஸோட சம்மதம் வேணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு ஜிமின் வந்து ஜங்குக்கிட்ட சொன்னோடனே ஜங்குக் போய் அவங்க அப்பாட்ட பேசுகிறாரு. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், உங்கள் பையனை நான் நல்லா பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை முடியாது, நீ யார் என் பையனை பார்த்துக்கிறது, என் பையன் சின்ன பையன், அவனுக்கு இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது, நான் உங்கள் லவ்க்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன், நோ அப்படின்னு சொல்லிடுறாரு. நோன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஜிமினை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிடுறாரு. ஹவுஸ் அரெஸ்ட்டுன்னு சொன்னால் அதுக்காக பையனை ரொம்ப கொடுமையெல்லாம் படுத்தலை. ஏன்னா பையனோட ஆசை என்னவோ அதை நிறைவேற்றுறது தான் அப்பாவோட கடமைன்னு அவர் கரெக்டாக பண்ணுவார். இவர் மேலே ஃபேமிலி மொத்தமும் லவ்வாக தான் இருப்பாங்க. ஆனால் என்னமோ தெரியல, இது ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஜிமினோட அப்பா ஒரு ஒர்க் விஷயமா வெளியே போகிற டைமில் ஜிமினோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட ஆசை தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு வேணும், நீ இப்படி அழுகிறது எனக்கு பிடிக்கல ஜிமின், நீ வந்து இப்போ கிளம்பிப்போ, அப்பா இல்லை கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னோடனே அப்போ ஜிமின் கேட்குறாரு, அம்மா சாரிம்மா அப்படின்னோடனே ஓகே பரவாயில்ல அப்படின்னு இப்போ இது வந்து சிஸ்டரும் ஓகே சொல்லிடுறேன். அப்போ ஜிமின் வந்து இங்கேருந்து வெளியே போகிறப்ப ஜங்குக் பார்த்தா வாசல்லே நிற்கிறாரு. நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு கேட்டோடனே அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஜங்குக் வந்து உன்னோட அப்பாட்ட பெர்மிஷன் கேட்ட நாள்லேருந்து தினைக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டு வாசல்லே கிடக்குறான், உங்கள் அப்பாவோட சம்மதம் வேணும்னு அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா ஒரு பையன் நம்ம மேலே இவ்வளோ லவ்வாக இருக்கானா அப்படின்னா ஓகே அப்படின்னு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஓடி போகிறாங்க. ஓடி போய் காரில் ஓடி போகிறாங்கன்னா ஓடியெல்லாம் போகல, காரில் தான் போகிறாங்க. போய் கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுது. அப்போ ஜங்குக் வந்து ஜிமின்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், என் சூழ்நிலை உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் கொஞ்ச நாளைக்கு இது வெளியில் தெரிய வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டோடனே ஓகே அப்படின்னு அதுக்கும் ஓகே சொல்லிடுறாரு. ப்ளஸ் இவரோட இன்டர்ன் வரைக்கும் தான் இவர் போகிறாரு. இன்டர்னை முடித்த உடனே நீ வந்து கொஞ்ச நாளைக்கு என் கூட இரு, உனக்கு வேலை வந்து பாரு, இப்போ அது வேண்டாம், நீ முதல்ல காலேஜை முடி அப்படின்ற மாதிரி வந்தோடனே அதுக்கும் ஓகே சொல்லிடுறாரு. அதாவது ஜங்குக் என்ன சொல்கிறாரோ அதுக்கெல்லாம் ஓகே ஓகேன்னு கண்ணை மூடி ஓகே சொல்லிடுறாரு. இப்படி தான் இவங்க ஃபேமிலிக்குள்ளே ஜங்குக் ஃபேமிலிக்குள்ளே ஜிமின் போகிறாரு. ஜிமின் போனோடனே என்ன ஆயிடுதுன்னா, ஜங்குக்கோட ஃபேமிலி வந்து ஜங்குக்கையும் ஜிமினையும் தனியாக ஒரு வீடு பார்த்து அவங்க 2 பேரையும் தங்க வைக்குது. 2 மாதம் நல்லா தான் போகுது. இது எல்லாமே இந்த கதை ஃபுல்லாக எப்படின்னு கேட்டால் ஜிமினோட ஃப்ளாஷ்பேக். ஜிமின் வந்து அழுதுகிட்டே இதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு, நம்ம எப்படி லவ் பண்ணோம் அப்படின்னு. 2 மாதம் நல்லா தான் போகுது இவங்களோட லவ் லைஃபு. எந்த நைட் பார்த்தாலும் லவ் யூ, மிஸ் யூ, கிஸ்ஸு, ஹக்கு, அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. 3வது மாதம் ஜங்குக்கோட மனசில் யாரோ ஏதோ ஒரு விஷத்தை கலக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஜங்குக்கு வந்து குழந்தை ஆசை வருது. அந்த குழந்தை ஆசை எப்படி வருதுன்னு கேட்டால் இரத்த முறை, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குழந்தைய பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. இந்த ஆசையை கொண்டு வந்து ஜிமின்கிட்ட சொல்கிறப்ப ஜிமினால் ஒத்துக்க முடியல. அது எப்படி, நான் ப்ரெக்னெண்ட்டாக எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வர்றப்ப தான் இவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது. அப்போ ஜங்குக் வந்து உன்னால் முடியும், சயின்ஸ் இப்போ எவ்வளவோ வளர்ந்துருச்சு, உடனே நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாரு. அப்போ ஜிமின் சொல்கிறாரு, குழந்தை ஆசை எனக்கும் இருக்குது, நம்ம ஒரு குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜங்குக் கேட்குற மாதிரியே இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஆகுதுன்னு கேட்டால், ஜங்குக்கும் ஜிமினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஹார்ஷாக, அதாவது அந்த பெட்டை ஷேர் பண்ணுற அந்த டைமில் பார்த்தா ரொம்ப 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 தாங்க முடியாத அளவுக்கு ஜிமினுக்கு வேதனையை கொடுக்குது.
என்னன்னு கேட்டால் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது ஜிம்மினுக்கு தெரியல, ஆனால் ஜங்குக்கு தெரியும் யார் என்ன சொன்னாங்கன்றது. ஜிம்மினுக்கு தெரியாதனால ஜிம்மின் வந்து ரொம்ப சொல்லி பார்க்குறாரு, இது வந்து என்னால் முடியாது, நீ ஒரு வேளை உனக்கு குழந்தை வேணும்னு சொன்னால் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண, ஒரு பொண்ணு செய்ய வேண்டியதை என்ன இது பண்ணுற, என் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குற, என்னால் தாங்க முடியலை, என்னோட உடம்பு வலிக்குது, என்னோட உடம்புல உள்ள எலும்பு சதை எல்லாமே ரொம்ப வலிக்குது, என்னால் முடியலை, என்னை விட்டுடுன்னு அந்த 3வது மாதத்துல இருந்தே அதோட வேதனைகள் அதிகமாகிடுது. அது எப்படின்னு கேட்டால் நைட் டைம் ஆனாலே ஜிம்மினுக்கு வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது. என்ன நடக்குமோ, ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுவானோ அப்படிங்கிற பயம் ஜிம்மினுக்கு வர ஆரம்பிச்சிது. அதோட கடைசி இதுதான் ஜங்குக் ஜிம்மினை போட்டு பாடாப்படுத்தி அன்னைக்கு நைட், அதாவது ஜிம்மின் வந்து அழுதுகிட்டே இருந்தாருன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அதோட இது இங்கே நடக்குது. இதுதான் ஜிம்மினுக்கும் ஜங்குக்குக்கும் நடந்த லவ் ப்ளஸ் அவங்களுடைய இந்த அழுகைக்கு காரணம். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, எப்படி வரப்போகுது, கதையை எந்த மாதிரி போக போகுதுன்றத என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைக்கி வைங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடை சீக்கிரமாக போட பார்க்குறேன். லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.